ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டெல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம கிட்ட ஃப்ரான்ஸ் அண்ட் பெலினோ ரெண்டு வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே 1.2 லிட்டர் இன்ஜின் உள்ள வண்டி தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பெலினோ, ஸோ என்கிட்ட இருக்க ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளுக்குமே மைலேஜ் டெஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னன்னா, நீங்கள் ஒரு புது வெஹிக்கிள் எடுத்து அதை சிஎன்ஜியாக கன்வர்ஷன் பண்ண போறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல் லோடில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சிஎன்ஜி கிடைக்குதா, ஸோ பெட்ரோலாக இருக்கிறதே லாபமா இல்லை சிஎன்ஜியாக கன்வர்ஷன் பண்ணால் அது லாபமாக இருக்கான்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடில் என்னோட கார் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா இதுவுமே லக்கேஜெலாம் பிளான் பண்ணியாச்சு. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஹாய், என் கூட வர ஒரு 5 பேர் இருக்காங்க. சொல்ல என்னன்னா, நாங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கோம், அதனால எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் என்னோட ஃபியூல் போட்டாச்சு, அதோட மாண்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். பெலினோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்தோன்னே நம்ம அதையுமே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஹாய், இவங்க தான் நம்ம எல்லாருமே ஒன்றா போக போகிறோம். ஹாய் 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 அண்ணா, பேட்ரிக் எங்கே போகிறீங்க? ஹாய். ஃபைனலாக இந்த பெலினோ கார் வந்துருச்சு. அதுக்கு எவ்வளோ ஃபியூல் போடுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இனிஷியலாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி எவ்வளோக்கு மணி பெட்ரோல் போடுற? 2500 ரூபாய்க்கு. ஸோ 2000 திண்டுக்கல் தாண்டி சில இடத்துல வந்து கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. திண்டுக்கல் தாண்டினதுக்கு அப்புறம் அதனால இங்கேயே கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வச்சுக்கோன்னு போடுறோம். ஸோ இதே நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுலேயே ஒரு இதுதான். ஸோ சில இடத்துல சிஎன்ஜி கிடைக்காதனால இப்போ சிஎன்ஜி வெஹிக்கிள் நம்ம பெட்ரோல் போட்டு போகிறோம். இந்த ஓவரால் கால்குலேஷன் பார்ப்போம். சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ரெண்டுமே சேர்த்து இந்த வெஹிக்கிள் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்காக அதே பங்க்கில் நம்ம சிஎன்ஜிக்காக நின்றுட்டுருக்கோம். சிஎன்ஜி எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு 2500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். இப்போது சிஎன்ஜி எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3550 ரூபா, 556 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டிருக்கோம். இந்த பெலினோலையும் ஆல்மோஸ்ட் லக்கேஜை வந்து ஃபுல் பண்ணியாச்சு. இதில் ஏன்னா இங்கே டேங்க் இருக்கனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி லக்கேஜை ஃபுல் பண்ணியிருக்கோம். சிஎன்ஜி ஃபுல் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் சிஎன்ஜி எவ்வளோ ஃபில் ஆகுதுன்ட்டு. இங்கே வராது பாருங்கள், அவர் தான் நம்ம அக்கௌண்டன்ட்டு இந்த டீமுக்கு ஃபுல்லாக. ஸோ அதனால் அவர் பே பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காப்புல. சந்தோஷ் கான். ஹாய் கான். என்ன தனிப்பட்ட முறையில் நீங்கள் கவனிக்கணும். என் ஃபேன்ஸ் ஜாஸ்தி பார்த்தியா, இயல்பாக இருக்கேன். அழகான சவுண்ட். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 530 ரூபா இந்த ரேஞ்சுக்கு சிஎன்ஜி ஃபில் ஆகிருக்கு. அந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ இங்கே இருக்க மிச்சம் எல்லாருமே அந்த காரில் வராங்க. ஸோ அங்கேயும் ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணி வரோம். ஸோ இங்கே 5 பேர், மொத்தம் 9 பேர் நம்ம மொத்தமாக ட்ராவல் பண்ணி போகிறோம். ஹாய் ஹாய் ஹாய். இந்த 2 கார் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2500 பெட்ரோலும் ப்ளஸ் ஒரு 550 அந்த ரேஞ்சு கிட்ட சிஎன்ஜி ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வெஹிக்கிளுமே ட்ரிப் 0 பண்ணியாச்சு. ஸோ நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். இருட்டிடுச்சு. ஸோ எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு இந்த சிஎன்ஜி மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஒரு பெட்ரோல் காரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாபமாக நஷ்டமான்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம சுருளி ஃபால்ஸை ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் சுருளி ஃபால்ஸில் தண்ணி வரல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வச்சுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துங்க, மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அங்கேருந்து கூட்டு வந்து ஆண்கள் பெண்கள் இருவரும் தனித்தனி குளிக்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அதை ப்ரமோட் பண்ணிட்டு வேற இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சேர்ந்து குளிக்கிறோம், அவங்க எதிர்பார்க்காதே நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். என்னப்பா இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போச்சே. ஆமா, சுருளி ஃபால்ஸ் நைட் எல்லாம் தூங்க விடல. நெக்ஸ்ட் டைம் வருவாங்க கண்டிப்பா. வந்து ஃபால்ஸ்ல தண்ணி வரும், கிணத்தே காணோம். சுருளின்னு கூட்டு வந்தீங்க. சரி, நம்ம இப்ப அடுத்து எங்க போறோம்ன்றத அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆமா, ஒண்ணும் போல. அடுத்த இடமும் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்க போகுது. நீங்க வாங்க, வாகமன் போறாங்க. சந்தோஷ் வருத்தப்பட சந்தோஷ், நல்லபடியா நடக்கும். ஸோ ஆல்ரெடி என்னன்னா இப்போ அந்த பெலினோ வெஹிக்கிளில் வந்து சிஎன்ஜி வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் திண்டுக்கல்லில் ஒரு தடவை சிஎன்ஜி ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ அப்போ அங்கே எவ்வளோ சிஎன்ஜி போட்டாங்கன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
தென் இதுக்கப்புறம் சிஎன்ஜி கிடைக்குதா? இப்போ வரைக்கும் சிஎன்ஜியில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, பெலினோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சிஎன்ஜி எப்படி கிடைக்குது என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கிட்டத்தட்ட அந்த டேங்க் ஃபுல் பண்ண ஃபியூலில் தான் வந்துட்டு இருக்கோம். சிஎன்ஜி ஃபில் பண்ண வந்திருக்காங்க. மணி இப்போ 3வது தடவை ஃபியூல் போடுறோம். எவ்வளோ இது வரைக்கும் சிஎன்ஜி மட்டும் போட்டிருப்பேன்னு சொல்லலாம். ஸோ வண்டி எடுக்கும்போது ஒரு 7.5 கிலோ பக்கம் போட்டோம். 800 ரூபா பக்கம் வந்துச்சு, 790 ரூபா பக்கம். 2வதாக போடும்போது ஒரு 3.5 கிலோ பக்கம் சிஎன்ஜி வந்து ஃபில் பண்ணோம். அது காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். 360 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும். நான் எக்ஸாக்டான வேல்யூ நான் கீழே போடுறேன், அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ திரும்பவும் வந்து ஃபில் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் பங்கு இதுக்கப்புறம் எதுவுமே வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ஃபுல்லாக தேக்கடி வாகமன் வரைக்கும் சுற்றிட்டு வர வரைக்கும் சேம் இதே கேஸ் தான். ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி பெட்ரோல் மாற்றி ஓட்ட வேண்டியதுதான். ஸோ பெட்ரோல் போட்டு வச்சுருக்கோம், அதனால் அதை மாற்றி ஓட்ட வேண்டியதுதான். தெரியலண்ணா, ரொம்ப அவங்க கருத்து சொல்லுங்கள், எப்படி இருக்குது வண்டி? நல்லா இருக்காங்க கருத்து? ஆட் டைம் கருத்து, ஆட் டைம் செய்யுங்க, நல்லா தாங்க இருக்கு. இப்போ சிஎன்ஜி மாடிஃபை பண்ணி கார் ஓட்டுறது பெஸ்ட்டா இல்லை பியூர் பெட்ரோலில் ஓட்டுறது பெஸ்ட்டா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காசு கம்மியா இருந்தா சிஎன்ஜி போட்டு அவ்வளவுதான். சிஎன்ஜி என்ன இதுதான் கடைசி ஸ்டேஷன் நம்மளுக்கு. கரெக்டா இதுக்கப்புறம் சிஎன்ஜி இருக்கா? குமுளில இருக்கு. எவ்வளவு தூரம் தலைவர் இங்க இருந்து? நம்ம போறதுங்க தேக்கடிக்கு முன்னாடி தான தலைவரே. ஒரு 22 23 அங்க இருக்கு. அத ஒரு ஃபில்ல போட்டு போயிடுவோம். ஃபில்ல போட்டு இறங்கும் போது தான் நமக்கு தேவை. அதான் சிஎன்ஜி பெருசா பண்ணலாங்க, ஜாலியா தான் இருக்கு பலினோல. இங்க பாருங்க பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த இடத்துக்கு வந்து என்ன ஸ்டண்ட் இருக்குங்க அதை கட் பண்ணிடுறேன். இதுதான் மெயின். சரியான டைம் பாருங்க. வர்றது அப்படியே பண்ணி பாண்டி இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கால போடுறோம். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஏறி வர்றதுக்கு ஜீப் சஃபாரில தான் வரணும். நாங்க என்ன பண்ணிட்டோம், ஆமா ஆக்சுவலா என்னன்னா நாங்களும் ஒரு எஸ்யூவி வச்சிருக்கோம்ல பிரான்ஸ்னு, அதுலயே ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிரான்ஸும் பலினோலையும் அது சொல்லிருங்க ஒரே வாடை. ஆனா எல்லாமே கிளட்ச் வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேனட்டை திறந்து 2 வண்டி நிக்குது. ஆமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலா இந்த வந்த ரூட்டெல்லாம் நீங்க இப்போ வந்து பாப்பீங்க. இந்த ரூட்ல ஆக்சுவலா வரக்கூடாது. நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு இங்க மேல போங்க, ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு போய் பாருங்க. நாங்க அது கூட தெரியல, இப்போ எப்படி கீழே போறதா தெரியல. இப்போ ஆப்போசிட்ல வண்டி எப்படி திருப்புறதுனே தெரியல, ஒத்தடி பாதை. நான் உங்களுக்கு அப்படியே வாங்க அந்த கார் எப்படி நிக்குதுன்றத காமிக்கிறேன். இங்க பாருங்க எப்படி நிக்குதுன்னு 2 வண்டியும். அதாவது ஏறி வந்த ரூட் வந்து இதுதான். இதில் ஏறி வந்தது தான். நீங்கள் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி ஏறி வந்துச்சு என்னங்கிறது. வந்த உடனே கிளச்செல்லாம் ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிருச்சு டோட்டலாக. அதனால் பேனட்லாம் திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் காய போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்கோம். அதாவது ஃப்ரான்ஸை எஸ்யூவின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ டேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரான்ஸில் ஏறி வர முடியும் அப்படின்றதுக்கு. ஆக்சுவலாக பலினோ வந்து நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஃப்ரான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டம் தான். ஆக்சுவலாக இதில் 190 கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃப்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து டீப்பான ஆஃப் ரோடு தான். இதில் எதாவது அடிபட்டுச்சா? தட்டலை. அதாவது என்னன்னா முன்னாடி கைட் பண்ணாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தட்டி இருக்கும். ஆக்சுவலா தட்டக்கூடிய இடம் தான், தட்டக்கூடிய இடம் தான். அது கைட் பண்ணனால தட்டும். ஆனா ஆக்சுவலா என்னன்னா பலினோ வந்து நிறைய இடத்துல அடிபட்டுச்சு. ஆனா இது வந்து டீப்பான ஆஃப் ரோடு. மிட்ல நிறைய அடிபட்டுச்சு. ஆமா ஃப்ரண்ட்ல மிட் தான் நிறைய அடி. அந்த அப்ரோச் ஆங்கிள்லாம் அடிபடல. நடுவுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பலினோ வந்து அடிபட்டுச்சு. ஆனா அந்த பலினோ அடிபட்டுச்சுல அந்த இடத்துல பிரான்ஸ் எங்கேயுமே அடிபடல. ஆமா. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கிறது மேபி பிரான்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லி. முக்கியமான விஷயம் என்னன்னா 2 வண்டி கண்ணாடியை திறந்தோன்னா கிளச்சோட குப்பு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட நினைச்சேன் ஆட்டோமேட்டிக் அருமையா போகுது அப்படின்னு பார்த்தேன். கடைசியில அதுவும் முக்கிட்டு தான் போயிருக்கு. அது மேனுவல்ல போட்டு அழுத்தி எடுத்து மேனுவல்ல போட்டு கொண்டு வந்தோம். சிஎன்ஜில வந்தியா பெட்ரோல்ல வந்தியா? நான் பெட்ரோல் தான். சிஎன்ஜிலாம் இந்த இவ்ளோ டீப்பால சிஎன்ஜில ஏறி வர முடியாது, கலர் விழுந்துரும். ஐயோ ஓபன் டாக் அடிக்குது. அதான் இதுக்கு மேல இந்த கார்ல டிராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அண்ணன் கிட்ட வந்து ஜீப் ரெடி எடுத்திருக்கோம். அதாவது இனிமேல் தான் நாங்கள் ரியல் எஸ்யூவிலேயே டிராவல் பண்ண போகிறோம். ஸோ மகேந்திராவோட ஜீப் கமாண்டரில் வந்து நம்ம வந்து போக போகிறோம்.
ஸோ நான் அண்ணனோட நம்பர் இதில் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. அண்ணன் பேர் வந்து அப்பாஸு. ஸோ இதில் நம்ம வந்து 9 பேர், டிரைவரோட சேர்த்து 10 பேர் உட்காந்து இதில் நம்ம வந்து போக போகிறோம். என்னங்க ரூல்ஸ் வைலேஷன் வராதுல்ல எது 10 பேர் வரதுக்கு? அதாவது இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அந்த வண்டியில் அவ்வளோ போகக்கூடாது. பட் இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டு, சரி ஒரே வண்டியில் ட்ராவல் பண்ணலாம்னு தான் பண்ணுறேன். ஏங்க எதையாவது சொல்லிட்டு போயிருங்க, அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. எந்த வருஷம் மாடல் இது? 2008. அண்ணா இது எந்த வருஷம் மாடல்ண்ணே? 2008. எவ்வளோண்ணே கிலோமீட்டர் ஓடி இருக்கு? 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி. 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குமா? 2008 மாடலாம். ஸோ நம்ம வண்டியில் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே தான் போக போகிறோம். இறங்கி போயாவது நம்ம வண்டி போடுறது எடுக்கணும். ஆமா இப்போ ஒன்றும் தெரியாது. சாமாடா சாமாடா உருளி பால்த்துங்க. ஐயோ போட்டாதீங்க. அப்பா ஸோ நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட பேக் சைடு வியூ தான் இது எல்லாமே. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டைம் லேப் ஒன்று வச்சுருக்கோம், அதோட ஃபுட்டேஜும் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஓகே, என்னடா சாப்பிட்ற? இடியாப்பம், கடலைக்கறி, சப்பாத்தி, முட்டை, முட்டைக்கறி, புட்டு இருந்தாலும் சப்பாத்தி, புரோட்டீனா என்னவனே? இடியாப்பம், கடலைக்கறி. ஓகே ஓகே ஓகே. சாப்பிடலாம். இன்னொன்று இங்கே இருக்கு, அதே சேம் இடியாப்பம் முட்டை. பாண்டி வணக்கம். எல்லாம் காலைல ஒன் மோர், 9 மணி தான் எழுந்தோம். ஒன் மோர். எல்லாம் காலைல லேட்டாக எழுந்திரிச்சு இப்போ தான் சாப்பிட்றோம். இனிமேல் தான் குளிக்கணும். கீழே பின்னாடி ஃபால்ஸ் இருக்கு. அது வீடு எங்கே இருக்கு? இங்கேருந்து பார்த்தா தெரியுதா? பின்னாடியே இருக்கு. ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு எதிர்பார்க்காதீங்க, ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா? இதோ சரி, எப்படி இருக்குன்றது அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். தண்ணியை ஊற்றாம பார்த்து மீன் தண்ணியை திறந்து ஊற்றலாம். அங்கே வந்து பீஃபும் சிக்கனும் கழுவிட்டு இருக்காங்க. பீஃப் எல்லாம் சொல்ல வேண்டாம், ஏதாவது வார்த்தை வரும். ஓகே, அடுத்து எங்கே கழுவி பாண்டி போகிறோம்? அடுத்து ஃபால்ஸு போகிறோம். ஆளு பிடிக்கல. ஃபால்ஸுக்குண்ணா குளிக்க போகிறோண்ணா. குளிக்க போறீங்களா? ஸோ நாங்கள் இருந்த ரூமில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரொம்ப பக்கம். ஸோ நாங்கள் எங்கள் ரூமை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டாப் வியூக்கு மேலே தான் நம்மளோட ரூம் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோவாக இருந்தாலும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றத உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைனலாக நீங்கள் சிஎன்ஜி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மைலேஜ் கிடைக்குது, லாபமா நஷ்டமான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பெட்ரோல் இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா நான் ஊரில் வரும்போது வரக்கூடிய பெட்ரோலை மட்டும்தான் நான் பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊரில் வரும்போது என்ன பெட்ரோல் யூஸ் பண்ணியிருந்தேனோ அந்த தான் ஒரு 3500. இப்போ வரைக்கும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. சிஎன்ஜி கிட்டத்தட்ட 2 தடவை போட்டாச்சு. அகெயின் அவங்களோட பெட்ரோலுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் ஒரு 2 நாள் இங்கே நம்ம ஸ்டே இருக்கும். நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரூம் ஸ்டே உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக அவங்களோட நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ பண்ணுறேன், இல்லை என்ன லொக்கேஷன்றதை நான் கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஒரு ப்ரைவேட்டான ஃபால்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சும்மா நம்ம அங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக இறங்கி மட்டும் வர மாதிரி இருக்கும். வந்தால் ஒரு ப்ரைவேட்டான ஃபால்ஸ் இங்கே இருக்குது. பிரியாணி சாப்பிட்றோம் வேஸ்ட்டு சொல்லிட்டு ஐஸ் பிரியாணி சொல்லுங்க. பிரியாணி சாப்பிட்றோம் காய். ஃப்ரான்ஸ் அண்ட் பலினோட இந்த ட்ரிப்போட எவ்வளோ செலவாச்சுங்கிற காசு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ராஜேஷோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ராஜேஷ், ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் கிரியேட்டராக வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. வணக்கம். அடுத்து கவி. ஸோ அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீஃப் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, பழைய கஞ்சி,
அகெயின் மேகி எல்லாமே செட்டப் ரெடி பண்ணியாச்சு. இதான் லாஸ்ட் டேயோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் டேயோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம லன்ச் ஏதாவது போகிற வழியில் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இது பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 3 நம்ம வந்து வாகமன்லேருந்து கிளம்ப போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு வாகமனில் என்னென்ன ஸ்பாட் இருக்குன்றது அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பலான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம தஞ்சாவூரில் போட்ட அந்த 35 லிட்டர்ஸ் பெட்ரோலில் தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. பெலினோ பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இடத்துல சிஎன்ஜி ஃபில் பண்ணாங்க. பட் ஹில் ஸ்டேஷன் வந்தோன்னா சிஎன்ஜியை கட் ஆஃப் பண்ணிட்டு அந்த 2500 பெட்ரோல் போட்டாங்க பார்த்தீங்களா, அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த 2500 பெட்ரோலையுமே இதோட ட்ரிப்போட கால்குலேஷனில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த 2500லேருந்து மைனஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம கீழே இறங்குற வரைக்கும் அந்த வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜியில் வந்து ஹில் ஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு புது வெஹிக்கிள் எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, சிஎன்ஜி சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் போகும்போதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கீங்க அப்படின்னா சிஎன்ஜி வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்குமான்றது எனக்கு தெரியலை. ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து சிஎன்ஜி போட்டு பிளெயின் சர்ஃபேஸ், இந்த இப்போது நம்ம கேரளா நார்மல் கேரளா ரோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன மேடு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஈஸியாக ஏறிடுது. ஒரு நல்ல பெண்டு, ஹேர்பின் பெண்டு, அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெஹிக்கிள் வந்து அந்த மாதிரி டெரன்ஸில் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் இது ஒரு மைனஸ். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ரொம்ப தூரம் பிளான் பண்ணுறீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பட்ஜெட்டில் தான் பிளான் பண்ண போகிறீங்க, சிஎன்ஜியில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா எங்கெங்கே சிஎன்ஜி இருக்குது, அது அவைலபிளாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அப்படியே எங்கெங்கே போகிறோன்றது அப்படியே ஒரு சின்ன சின்ன விஷயமா சொல்லிவிட்டு ஓவராலாக நம்ம இன்றைக்கி நைட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படி மிட் நைட் ஆகிடும். உங்களுக்கு நைட் இல்லை நாளைக்கு காலம்பரை எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ நம்ம ஃபியூல் அடிச்சிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, சிஎன்ஜி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே ஓவராலாக நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் வாங்கலாமா இல்லை சிஎன்ஜி மாடிஃபிகேஷன் பண்ணலாமான்றதை முடிவு பண்ணுங்கள்.